இன்றைய நாளினுடைய தியானம். வெளிச்சம் இல்லாமல் ஜீவராசிகள் உண்டாவது, ஜீவராசிகள் உயிரோடு வாழ்வது சாத்தியமல்லை என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்போ ஒரு ஜீவராசிகள் உயிர் வாழ வேண்டும் என்று சொன்னால் வெளிச்சம் மிக மிக அவசியம். வெளிச்சம் இல்லாத இடத்துல ஜீவராசிகள் உயிர் வாழ முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளார். ஒளி என்பது ஒரு மின்காந்த கதிர்வீச்சு. இது மனித கண்களால் பொருட்களை பார்க்க உதவுகிறது. இது மனித கண்ணுக்கு தெரியும் கதிர்வீச்சாகவும் வரையறுக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். ஒளி பயணிக்க, அதாவது வெளிச்சம் பயணிக்க ஊடகம் தேவையில்லை. ஊடகம் தேவையில்லை. அதாவது இது ஒரு வெற்றிடத்தின் வழியாகவும் நகர முடியும். வெளிச்சம் என்னது ஒரு வெற்றிடத்தின் வழியாகவும் நகர முடியும். எனவே அதற்கு எந்தவித ஊடகமும் தேவையில்லை. ஏதாவது ஒரு வழியாகத்தான், ஒன்றின் வழியாகத்தான் ஒளி வெளிச்சம் கடந்து செல்ல வேண்டும், கடத்தப்பட வேண்டும் என்பதல்ல. அது வெற்றிடத்திலும் கடந்து போகும் என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளாக இருக்கிறோம். இரவையும் பகலையும் உண்டாக்குவது எது? சூரியனும் சந்திரனுமா? அடுத்த கேள்வி. இரவையும் பகலையும் உண்டாக்குவது எது? சூரியனும் சந்திரனுமா? எது? இரவையும் பகலையும் உண்டாக்குவது சூரியனும் சந்திரனும் தானா? அப்படியா? இதுனா யாத்திராம் புத்தகம் 1 அதிகாரம் 14வது வாக்கியத்திற்கு நம்ம கடந்து சொல்லுவோம். யாத்திராம் புத்தகம் 1 அதிகாரம் 14வது வாக்கம். ஆதியாம் புத்தகம் 1 அதிகாரம் 14வது வாக்கியம். சரிதானே? அப்போ சூரியன் சந்திரனை ஆண்டவர் எதற்காக படித்தாரோ அதனுடைய நோக்கம் என்ன? அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதுக்காகவும் இருக்க கடவுது என்றார். அப்போ இது எத்தனாவது நாளில் படித்தார் சூரிய சந்திரனை? அப்போ அந்த 4 நாளுக்கு முன்னால் இரவு பகல் இருந்ததா? அந்த 4 நாளுக்கு முன்னால் இரவு பகல் இருந்ததா? இது 4வது நாளில் தான் சூரியன் சந்திரனை ஆண்டவர் படிக்கிறார். அப்படி ஆனாலும் அதுக்கு முன்பாக இருக்கிற 3 நாட்களில் இரவு பகல் இருந்ததா இல்லையா? யாரு சத்தமா இருந்தது? அப்போ எங்கிருந்து இருள் வந்தது? எங்கிருந்து வெளிச்சம் வந்தது? எதனால் அது இரவு பகலமாக பிரிக்கப்பட்டது? சரிதானே? அதை நீங்கள் நான் புரிந்து கொள்ள கடமைப்பட்டார். சரி, வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 21 அதிகாரம் 23வது வாக்கியத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 21 அதிகாரம் 23வது வாக்கியம். விளங்குதுங்களாப்பா? வெளிப்படுத்தின சுவிசேஷம் என்ன சொல்லுகிறது? நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் தேவையில்லை. யார் தான் வெளிச்சம்? தேவனுடைய மகிமையை அதை பிரகாசித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. அப்படியானால் இங்கே வேதம் தெளிவாக சொல்லுகிறது, சூரியன் சந்திரன் இல்லாமலேயே இரவு பகல் உருவாக முடியும், சாத்தியம் என்றுதான் வேதம் அழகாக சொல்லுகிறது என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். சரிதானே? யாத்திராம் புத்தகம் 10 அதிகாரம் 22, 23வது வாக்கியத்தை வாசிங்க. யாத்திராம் புத்தகம் 10 அதிகாரம் 22, 23. சரிதானே? அப்போ இங்கே 3 நாள் என்ன செய்ய இரவாக இருந்து காரிருளாக இருந்தது. யார் என்ன செய்ய ஒரு இடத்தை விட்டு ஒருத்தர் நகரக்கூட முடியல. ஒரு இடத்தை விட்டு ஒருத்தர் நகர முடியாத அளவுக்கு காரிருள் மூடி இருந்தது என்று வேதம் அழகாக சொல்கிறது என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளார்கள். அப்படியானால் கற்றுக்கொள்ளாமலே இந்த காரிருள் பார்க்க முடியலை, யாரும் நகர முடியல, அந்த அளவுக்கு அது காரிருளாக இருந்தது. அது மாத்திரம் இல்லை, அம்மையார் அவர்கள் என்ன சொன்ன பேட்ரியர்ஸ் அண்ட் ப்ராஃபெட்ஸில் 272வது பக்கத்தில் சொல்கிறாங்க, மூச்சு விடுவதும் கடினமாக இருந்தது. என்ன சொல்கிறாங்க? அந்த காரில் எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தது?
மூச்சு விடுவதற்கு கூட கடினமாக இருந்தது என்று அம்மையார் அவர்கள் சொல்லுகிறதை நீங்கள் நான் மறந்து கொள்ள முடியும். சரி, அப்போ சூரியன் சந்திரன் இல்லாமல் இரவு பகல் இருக்க முடியுமா என்பதற்கு இன்னும் ஒரு சில காரியங்களை நீங்கள் நானும் பார்ப்போம். யாத்ராம் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 20வது வாக்கியத்தை வாசிப்போம். யாத்ராம் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 20வது வாக்கியம். சரிதானே? அப்போ இங்கே பாருங்க, அப்போ ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. அப்போ தேவனுடைய பிரசன்னம் எகிப்தியருக்கு காரிலாகவும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வெளிச்சமாக இருந்தது. எது இருந்தது? தேவனுடைய பிரசன்னம். தேவனுடைய பிரசன்னம் எகிப்தியருக்கு காரில், இஸ்ரேல் ஜனங்களுக்கு வெளிச்சமாக இருந்தது என்று பார்க்கிறோம். சரி, 13ஆம் அதிகாரம் 21வது வாக்கியம். யாத்திராம் புத்தகம் 13:21. சரி, அப்போது இதெல்லாம் இங்கே பாருங்கள். அப்போ தேவனுடைய பிரசன்னம் அவர்களை வழிநடத்துவதற்கு பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாக இருந்தது. அதுதான் அவர்களை வழிநடத்தி சென்றது என்பதையும் நீங்கள் நான் பார்க்க முடியும். எனவே கர்த்தருக்குள் இந்த வேத பகுதிகளெல்லாம் நீங்களும் நான் பார்க்கின்ற பொழுது ஒரு உண்மை நமக்கு தெளிவாக புரிகிறது. சூரியன் சந்திரன் இல்லாமல் இரவு பகல் இருக்க முடியும். சூரியன் சந்திரன் இல்லாமல் இரவு பகல், யாரும் சொல்ல மாட்டேங்கிறார், இரவு பகல் இருக்க சாத்தியம்தான். இரவு பகல் இருக்க முடியும். அதை இரவு பகலை கணக்கிட முடியும். அதற்கு என் சில வேதம் அழகாக பதில் தருகிறது என்பதை நீங்கள் நானும் மறந்து கொள்ள கடமைப்பட்டதாக இருக்கேன். சரி, இன்னொரு யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5வது வாக்கியத்தை வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5வது வாக்கியம். நல்ல இதை நிறுத்தி நிதானமாக கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒளி கவனிச்சிங்களா? என்ன கவனிச்சிருக்கிறீங்க? கவனிக்க முடிஞ்சது? அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளப்படும். அப்போ ஆங்கிலத்தில் யாராவது ஆங்கில வேதாகம் வைத்திருக்கிறீங்களா? ஆங்கில வேதாகமா யாராவது அந்த வாக்கியத்தை வாசிங்க. யாராவது ஒரு சீக்கிரமாக வாசிக்க முடியுமா? And the light shineth in the darkness, and the darkness comprehended it not என்று சொல்லி வேதம் அழகாக சொல்லுது. சரி, இன்னொரு வாக்கியம். ஆதியாம் புத்தகம் ஏற்கனவே நம்ம படித்துதான் 1, 2, 3 வாக்கியங்களை நீங்கள் வாசிங்க. ஆதியாம் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வாக்கியம் 3வது வாக்கியம். சரிதானே? அப்போ வெளிச்சம் உண்டாயிடுச்சு. எப்படி வெளிச்சம் உண்டாச்சு? எங்கிருந்து வெளிச்சம் உண்டாயிற்று? சரிதானே? த லைட் ஷைனத் இன் த டார்க்னஸ் அப்படின்றது ஏதோ அழகாக ஆங்கில வாக்கியத்தில் இருக்குது. த லைட் ஷைனஸ் இன் தி டார்க்னஸ், நாட் லைட் ஷைன் இன் டு தி டார்க்னஸ் என்று பார்க்க. அப்போ இருட்டுக்குள்ளே வெளிச்சம் வரல, இருளே வெளிச்சமாக மாறினது. இதுதான் ஒரு பெரிய அதிசயம். சரிதானே? என்னது வேதம் அழகாக சொல்கிறது? என்னது? இருள் வெளிச்சமாக மாறுகிறது. சரிதானே? இப்போ வேதம் சொல்லுகிற ஒரு அதிசயம், வேதம் சொல்லுகிற ஒரு சுவிசேஷம், வேதம் சொல்லுகிற ஒரு சத்தியம் என்னவென்று சொன்னால், இருளாக இருக்கிற இடத்திலே ஒரு வெளிச்சம் வந்தது என்றெல்லாம் சொல்லலை. இருள் இருந்த இடத்துல என்ன செய்து ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் கொண்டு வந்தார் என்று வேதம் சொல்லவில்லை. ஆனால் இருளே என்னவா மாறிடுச்சு? வெளிச்சமாக மாறிவிட்டது என்றுதான் வேதம் அழகாக சொல்லுகிறது என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனவே கற்றுக்கொள்ளாமலே இது மாபெரும் ஒரு சத்தியம், வேதம் சொல்லுகிற, வேதம் மாத்திரமே சொல்லுகிற ஒரு சத்தியம் என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். வேறு எங்கும் இந்த சத்தியம், வேறு எங்கும் இந்த உண்மை, வேறு எங்கும் இந்த கருத்து எங்கு சொல்லப்படவில்லை என்பதை நீங்கள் நானும் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே சுவிசேஷம் மாத்திரமே, தேவன் மாத்திரமே சொல்லுகிற ஒரு வெளிப்பாடு இது என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டதாக இருக்கும். சரி, 1 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வாக்கியத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வாக்கியம்.
சீக்கிரமாக வேகமாக அடிச்சிங்கன்னா நம்ம சீக்கிரமாக முடிச்சிடலாம். கவனிங்க, சொல்லுங்கள், முதல்ல இருந்து வாசிங்க. எங்கேருந்து? எதிலிருந்து வெளிச்சம் வந்தது? இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். வெளிச்சம் இருளுக்குள்ள வெளிச்சம் வந்ததுன்னு வேதம் சொல்லல. என்னது? இருளிலிருந்து என்ன வந்ததான்? வெளிச்சம் வந்தது. சரி, யோபுடைய புத்தகம் 12ஆம் அதிகாரம் 25வது வாக்கியம். யோபனுடைய புத்தகம் 12ஆம் அதிகாரம் 25வது வாக்கியம். என்னது? அப்போ என்னது நான் கவனிங்கனால வெளிச்சம் மற்ற இருள் இல்லை. விளங்குங்களா? அப்போ வெளிச்சம் இல்லாத ஒரு இருள் இருக்க முடியுமா? அது வேதம் சொல்லுது வெளிச்சம் மற்ற இருள் என்று சொல்கிறது. சரி, சங்கீத புத்தகம் 112வது சங்கீதம் 4வது வாக்கியம். எதில் வரைக்கும்? இருளிலேயே வெளிச்சம் உதிக்கும். இருளில் தான் வெளிச்சம் இருக்கும், இருளுக்குள்ளே வெளிச்சம் வரல. கவனிங்க, நன்றாக வரலங்க. என்ன சொன்ன? இருளிலே வெளிச்சம் உதிக்கும், இருளுக்குள்ளே வெளிச்சம் வந்தது. இருளாக இருக்கிற இடத்துல ஒரு வெளிச்சம் வந்தது என்றெல்லாம் சொல்லவில்லை என்பதை நீங்கள் நான் மறந்து கொள்ள கடமைப்பட்டீர்கள். சரி, 2 சாமுவேலுடைய புத்தகம் 22ஆம் அதிகாரம் 29வது வாக்கியம். 2 சாமுவேலுடைய புத்தகம் 22-29. தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தர் என் இருளை, கவனிச்சிங்களா? கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். சரி, சங்கீத புத்தகம் 18:28. சங்கீத புத்தகம் 18:28. சரிதானே? அப்போ தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர் என்று சொல்லி பார்க்கிறோம். 139வது சங்கீதம் 11 இன்னைக்கு படித்தோன்னு நினைக்கிறேன். 11-12 இன்றைக்கு வேத வாசிப்பாங்க நம்ம படித்தோம். 139வது சங்கீதம் 11-12வது வாக்கியம். இரவும் 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 சரிதானே? சரி, அப்புறம் 12வது வாக்கியம். இரவும் தப்போ இரவும் வெளிச்சமா இருக்கும். அப்ப என்னது? இதெல்லாம் நமக்கு எல்லாம் என்ன சொல்லுது? என்ன சொன்னா, வெளிச்சம் எங்கிருந்து வந்தது? இருளிலிருந்து. இருளே வெளிச்சமாக மாறுகிறது என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அப்போ இவ்வளவு ஒரு மாபெரும் உண்மை என்பதை, மாபெரும் சத்தியம் என்பதை நீங்கள் நானும் என்று புரிந்து கொள்ள கடமைப்பட்டலாக இருக்கிறோம். கற்றுக்கொள்ளாமலே. சரி, வேதம் இப்பொழுது என்ன செய்யலாம்? இதனுடைய அடிப்படை நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு எப்படிப்பட்டதாக பொருந்துகிறது என்பதற்காக நமக்கு வருவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 35வது வாக்கியத்தை வாசிப்போம். லூக்கா 11:35. கற்றுக்கொள்ள மிகவும் பிரியமானவர்களே, தெய்வம் நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. சரி, யோபனுடைய புத்தகம் 23ஆம் அதிகாரம் 17வது வாக்கியம். யோபு 23:17. அந்தகாரம் வராதற்கு முன்னே நான் சங்கரிக்கப்படாமலும். அப்போ இருள் வராதற்கு முன்பாக நான் அழிந்து போகாதபடிக்கு ஆண்டவரே எனக்கு கிருபை செய்யும் என்று ஜெபிக்கிறது போல அங்கே அமைந்திருக்கிறதை நீங்கள் நானும் அங்கு பார்க்க முடியும். எரேமியாவுடைய புத்தகம் 13ஆம் அதிகாரம் 23வது வாக்கியம். எரேமியாவுடைய புத்தகம் 13:23. கவனிச்சிங்களா? அப்போ எத்தியோப்பியன் தன்னுடைய தோளை மாற்ற முடியாது, அதே போல தீமை செய்ய பழகின நீங்களும் என்ன செய்ய முடியாது? நன்மை செய்ய முடியாது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம்.
அப்படியானால் கற்றுக்கொள்ள மிக 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 நம்ம ஆழ்ந்து சிந்தித்து ஆண்டவருக்குள்ளாக தேவ ஆவியான் நமக்கு சொல்லுகிற ஒரு சத்தியத்தை இந்த நாளிலே நீங்கள் நானும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனவே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, கிறிஸ்தவம் என்பது என்ன என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனவே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இருளான வாழ்விலே அங்கங்கு வெளிச்சம் தோன்றுகிறது அல்ல. கிறிஸ்தவம் அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. தேவஜனமே, நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் துர்மார்க்கனாக இருந்தேன், திருடனாக இருந்தேன், இப்போ திருடுறதில்லை. அது கிறிஸ்தவமா? அப்படியா? நான் கிறிஸ்தவனா மாறிட்டனால மாற்றம் வந்துருச்சல்ல? என்ன இல்லை, நான் திருடனாக இருந்தேன், இப்பொழுது நான் திருடுவது இல்லை. அப்போ நான் கிறிஸ்தவனா மாறிட்டனால கிறிஸ்தவம் என்னில் வந்து விட்டதல்லவா? அப்படித்தானே? திருடத்தான் இல்லை, பொய் பேசுகிறேன், விபச்சாரம் செய்கிறேன். அப்போ வேற என்னென்ன இருக்கு? அப்பா அம்மாவை மதிக்கிறது இல்லை, அப்போ நான் கிறிஸ்தவன் தானே? திருடனாக இருந்தேன், நான் திருடுவது இல்லை இப்பொழுது, அப்படித்தானே? அப்போ நான் கிறிஸ்தவன் ஆகிட்டேன்ல, மாற்றம் வந்துருச்செல்லாம் என்ன இல்லை? தேவச்சனமே, நம்ம அநேகம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அதுதான் கிறிஸ்துவம் என்று. நான் இப்பொழுது என்ன சின்ன துர்மார்க்கமாய் நடந்து கொண்டு இருந்தேன், இப்பொழுது துர்மார்க்கமான வாழ்க்கை வாழ்வதில்லை. அதனால என்ன செய்யல, நான் என்ன சொன்ன கிறிஸ்துவன், அது நான் கிறிஸ்துவத்தை அடைந்து விட்டேன், கிறிஸ்துவை போல மாறிவிட்டேன் என்று நாம் நினைக்கிறோம். தேவச்சனமே, தேவச்சனமே, தேவ பிள்ளைகளே, அதுவல்ல கிறிஸ்துவம், அதுவல்ல வேதம் போதிக்கிற ஒரு சத்தியம், அதுவல்ல தேவன் சொல்லுகிற ஒரு மார்க்கம், அதுவல்ல கிறிஸ்துவம் என்பதை நீங்கள் நான் புரிந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளார். காந்தியடிகள் ஒரு தடவை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? கிறிஸ்துவம் எனக்கு பிடிக்கும், கிறிஸ்துவம் எனக்கு பிடிக்கும், கிறிஸ்தவர்களை எனக்கு பிடிக்காது. கிறிஸ்தவம் எனக்கு பிடிக்கும், யாரை பிடிக்காது? கிறிஸ்தவர்களை எனக்கு பிடிக்காது. ஏன்? கிறிஸ்தவன் கிறிஸ்துவாக இல்லை, அவ்வளவுதான். கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் இடத்திலே என்ன இல்லை? கிறிஸ்தவம் இல்லை. அதனால அவருக்கு பிடிக்கல. தேவச்சனமே, அப்படியானால் தேவன் நமக்கு சொல்லுகிற ஒரு சத்தியம், தேவன் நமக்கு காட்டுகிற ஒரு மார்க்கத்தை, ஒரு சத்தியத்தை நீங்கள் நானும் தெளிவாய் புரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இருளில் இருந்த உன் வாழ்வே வெளிச்சமாக மாறுவதுதான் கிறிஸ்தவம். வழங்குதா? இருளில் இருந்த உன் வாழ்க்கை, இருளாயிருந்த உன் வாழ்க்கை என்னவா மாறணும்? வெளிச்சமாக மாறுவதுதான் கிறிஸ்தவம். அதுதான் வேதம் சொல்லுகிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. நல்லவன் போல் இருக்கிறான் என்பதல்ல, நல்லவனாகவே மாறிவிட்டான் என்பதுதான் கிறிஸ்தவம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 48வது வாக்கியத்தை வாசிங்க. நல்லா கவனிச்சு கொஞ்சம் நிதானமாக படித்தா போதும். நம்ம என்ன சொன்னோம், ரொம்ப வேகமாக பண்ணணும், மெதுவாக படிப்போம். ஏன்னா நம்ம சத்தியத்தை புரிந்து கொள்ளணும், அதுக்காகத்தானே வரும். படிங்க. ஆகையால் ஆகையால் நம்ம நிதித்து அப்படி நிதானமாக படிச்சோம்னா, ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருப்பது போல நீங்களும் பூரண சற்குணராய். விளங்குதா? அப்போ கிறிஸ்துவம் எது? அவர் பூரண சற்குணராய் இருப்பது போல நீங்களும் பூரண. பூரண என்ன அர்த்தம்? என்ன? முழுமை, முற்றம், முற்ற முடிய, முற்ற முடிய. கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, அரைகுறை இல்லை, ஏதோ 99.99 அல்ல. சரிதானே? இதை படிச்சுட்டு இருக்கும்போது சேவ ஸ்கூலில் படித்த ஒரு காரியம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. மசகு செட்ஸ் படிச்சிங்களா? சேவ ஸ்கூலில் தான் வந்தது. மசகு இப்போ இல்லை, அது எப்போ வந்தது அப்படிங்கிறது எனக்கு சரியாக நான் அதை நோட் பண்ண முடியல. ஏன்னா மசகு செட் என்கிற ஒரு வித கருப்பு நிற பூச்சு, மேற்பூச்சு பூசப்பட்ட பொருளை யாரும் பார்க்க முடியாது. இது ஒரு பெயிண்ட் தான். அதனுடைய பெயிண்டினுடைய பேர் என்னது? மசகு செர்ச். நம்முடைய சேப ஸ்கூல் புக்கில் வந்தது தான் அந்த கருத்து. மசகு செர்ச் என்கிற ஒரு வித கருப்பு நிற மேற்பூச்சி பூசப்பட்ட பொருளை பார்க்க முடியாது. 99
99.5% ஒளியை அது என்ன சொன்ன உறிஞ்சக்கூடியது. எத்தனை பர்சன்டேஜ்? 99.99.5. அப்போ எத்தனை பர்சன்டேஜ் தான் குறையுது? புல் 0.005% தான் குறையுது. அப்போது அந்த அளவுக்கு அந்த பெயிண்ட் அடிச்சுட்டு இந்த ஃபுல் பீட்டுக்கு இப்படி அந்த பெயிண்ட் அடிச்சிட்டோன்னா என்ன செய்ய முடியாது? நீங்கள் இந்த ஃபுல் பீட்டை நான் அந்த கரெக்ட் தானே சொல்லிட்டு இருக்கிறேன், விளங்குற மாதிரி தானே சொல்கிறேன், சரி தானே? அந்த பெயிண்ட் இதுக்கு அடிச்சிட்டோம்னா என்ன செய்ய முடியாது? இந்த ஃபுல் பீட்டை ஒருத்தரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. பார்க்க முடியாது. அப்படியானால் கற்றுக்கொள்ளாமலே அதுதான் இந்த மசக சர்ச் என்கிற ஒரு மேற்பூச்சான பெயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுபோல் நீங்களும் 99.995% கிறிஸ்தவங்க, அப்படி தானேம்மா? கிறிஸ்தவம் தானே? அப்போ நீங்கள் எஸ் பாஸ்டரா? யார் சொன்னது எஸ் பாஸ்டர்? அப்படி தானே? அப்போ 99.995% கிறிஸ்தவங்களாக மாறிட்டீங்க. என்ன சுரேஷ்? அப்போ கிறிஸ்தவன் ஆகிட்டீங்க. அப்போ பரிபூர்ணம் பூரணம் அப்படிங்கிறது என்னது? விளங்குது? அப்போ உங்களுக்கு 99.995% என்ன இல்லை? பரிபூர்ணம் இல்லை. அப்படியானால் தேவச்சனமே, நீங்கள் நானும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளார்கள். இவ்வளவு காலம் கிறிஸ்துவர்களாக நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறமே, கிறிஸ்துவனா மாறிட்டோமா? கிறிஸ்துவ போல மாறிவிட்டோமா? அப்படின்னா எதுக்கு இதெல்லாம் நீங்கள் நான் செஞ்சுட்டு இருக்கிறது? ஒன்று 10 வருஷம் 40 வருஷம் ஆச்சு, 50 வருஷம் ஆச்சு, ஒன்றும் கொஞ்சம் கூட மாறலையே. ஏன்? ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த வாழ்க்கை உன்னிடத்திலும் என்னிடத்திலும் கொஞ்சம் கொஞ்சமாய் வளர்ச்சி அடைய வேண்டும், கொஞ்சம் கொஞ்சமாய் மாற்றம் நிகழ வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறே. அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் உன்னில் நிகழவில்லையே. அப்ப எதுக்கு இங்கே நீ இப்போ முக்கி 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 பாட்டு பாடிட்டு இருக்கிறது? எதுக்கு? யோசிச்சு பாருங்க. தேவஜனமே, ஆண்டவர் எதிர்பார்க்கிற கிறிஸ்தவம், ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை உங்களிலே மாற்றம், அந்த மாற்றம் நிகழவில்லை என்று சொன்னால் நீங்கள் நானும் இதோ முக்கி 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 என்ன சொன்னீங்க, முட்டி போட்டு புட்டு போட்டு முட்டி தேய்கிறதுனால என்ன பிரயோஜனம்? ஒரு போதகர் ஒரு தடவை சொன்னார். ஒரு போதகர், நல்ல வயசான ஒரு போதகர் தான். இப்போ ஒரு தடவை அவருக்கு ஒருத்தருக்கு சண்டை வந்துச்சு. அப்போ சொன்னார், என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? இதை கையில் எடுத்துட்டேன் ஐயா, இதை கையில் எடுத்துட்டேன், இதை மட்டும் கீழே வச்சனா உன்னை விட நானும் பெரிய ரவுடி. சரிதானே? அப்போ அது கிறிஸ்தவம் தானே? கிறிஸ்தவம் தானே அது? இல்லையா? இல்லை கிறிஸ்தவமா இல்லைங்களா? அவர் கிறிஸ்தவம் தானே? அவர் கிறிஸ்துவர் தானே? தேவஜனமே, அப்படியானால் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? நீங்கள் நானும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? கிறிஸ்துவ மாறிட்டீங்களா? இந்த மாற்றம் தேவனால் மாத்திரமே சாத்தியம். பாவமும் அக்கிரமும் மறைந்து கிடைப்பதல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. அதை எல்லாம் அழிந்து போன ஒரு நிலைதான் கிறிஸ்தவம். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. பாவம் எங்கோ அங்கே அந்த மூலையில அந்த சந்தில இல்லைன்னா எங்கேயோ ஒரு இடத்துல தூண்டு ஊசி போகிற இல்ல கடுகளவு இருக்கிற அளவுக்கு தான் ஒழிச்சிட்டு இருக்குது. அப்படிங்கிறது அல்ல கிறிஸ்துவம். இந்த வேதம் போதிக்கிற கிறிஸ்துவம் அதுவல்ல. இருளே வெளிச்சமாக மாறுகிறது. இருளுக்குள் வெளிச்சம் வருகிறது அல்ல. இருளானது இருண்டு கடந்தது இப்பொழுது வெளிச்சமாக மாறுகிறது. எனவே அதுக்குள்ள வெளிச்சமாக வெளிச்சமாக மாறுச்சுன்னா அதுக்குள்ள என்ன இல்லை? இல்லை, இருள் கொஞ்சமும் இல்லை. அப்படியானால் தேவச்சனமே, அப்படியானால் நீங்கள் நானும் இவ்வளவு காலம் ஆண்டவருடைய வருகை இதோ சமீபமாக இருக்கிறது, இதோ வாசலண்டை வந்து விட்டார், இதோ கதவருகை வந்து விட்டார் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிற நீங்கள் நானும் எந்த அளவுக்கு வேதம் போதிக்கிற கிறிஸ்தவத்தை அடைந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் நானும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனவே வேதம் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை
பாவம் என்னிலே உண்டென்று யார் சொல்லக்கூடும் என்ற நிலைப்பாட்டுக்கு நீங்கள் வருவதுதான் கிறிஸ்தவம். என்ன நிலைப்பாட்டை எடுக்கணும்? எந்த நிலைப்பாட்டுக்குள்ள வரணும்? எந்த நிலைப்பாட்டுக்குள்ள வரணும்? பாவம் என்னிலே உண்டென்று யார் சொல்லக்கூடும் என்ற நிலைப்பாட்டுக்குள்ளாக வருவதுதான் கிறிஸ்துவம். அந்த நிலையை அடைவதற்கு போதிப்பதுதான் இந்த வேதம் போதிக்கிற போதகம் என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள கடன்பட்டுள்ளார். என்டையர் சேஞ்ச், என்டையர் மாற்றம். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எதுவும் என்னை மாற்ற முடியாது என்கிற நிலைக்கு வந்த ஒரு நிலைப்பாடுதான் அந்த நிலைப்பாடு என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள கடன்பட்டுள்ளார். ரோமர் எழுதின புத்தகம் 8ஆம் அதிகாரம் 36 39 வரை நான் வாசிக்கின்ற பொழுது அப்படியே அடிக்கிட்டு வர்றார். பவுல் அப்போஸ்தலன் அடிக்கிட்டு வர்றார். என்ன அடிக்கிட்டு வர்றாரு? உபத்திரமோ, கஷ்டமோ, துன்பமோ, வேதனையோ எதுவும் இல்லை. தேவதூதர்களானாலும் சரி, வேறு எந்த சிருஷ்டியானாலும் சரி, தேவனுடைய அன்பை விட்டு சத்தமாக எல்லாரும் சொல்ல முடியுமா? தேவனுடைய அன்பை விட்டு நம்ம இல்லை, தனிப்பட்ட விதத்திலே சொல்லி பாருங்களேன். தேவனுடைய அன்பை விட்டு ஒருத்தர் சத்தமே வரமாட்டேங்குது. ஏன்னா அது பிரிக்க முடியாத அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? அது பிரிச்சிடும் என்கிற நிலையில் தான் நம்ம இன்னும் இருக்கிறோம். ஏன்னா அந்த தீர்மானத்துல அந்த தைரியம் இன்னும் எனக்கு வரல. அப்படின்னா தைரியம் வருமா? இல்லை, பேச்சுக்காவது ஒரு தைரியம் வருமா? சொல்லி பார்ப்போமே மறுபடியும். தேவனுடைய அன்பை விட்டு சத்தம் பத்தாது. தேவனுடைய அன்பை விட்டு யார்? அது ஏதோ 1-2 பேர் தான் சொல்கிற மாதிரி தெரியுது. எல்லாரும் சொல்கிற மாதிரி. அப்படி எல்லாருக்கும் அந்த விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? அப்படியா? எல்லாருக்கும் இருக்கா? விருப்பம் இருக்கா? எல்லாருக்கும் உங்களுக்கு அந்த விருப்பம் இருக்கா? பவுல் சொன்னது போல அந்த விருப்பம் இருக்கா? அந்த இல்லை முழுவதுமாக வெளிச்சமாக நீங்கள் நான் மாற வேண்டியங்கிற விருச்சம் இருந்ததுன்னா சத்தமாக சொல்லுவோமே. தேவனுடைய அன்பை விட்டு சத்தம் பத்தாது. உள்ள பூர்வமா, உள்ளத்திலிருந்து தைரியமா, திட்டமா, அப்படி எந்திரிச்சுன்னு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அப்படி வரணும். தேவனுடைய அன்பை விட்டு பத்தாது. தேவனுடைய அன்பை விட்டு சனமே யோசித்து பார்க்க. திருடன் என்பவன் எடுத்துக்கொள்பவன், கிறிஸ்தவன் என்பவன் கொடுப்பவன். விளங்குதா? மாற்றம் தெரியுதா? என்டையர் மாற்றம் வருது. திருடவன் என்பவன் எடுத்துக்கொள்கிறவன், கிறிஸ்தவன் என்பவன் கொடுப்பவன். கொலைகாரன் உயிரை எடுப்பவன், கிறிஸ்தவன் உயிர் கொடுப்பவன். கொலைகாரனுக்காக உயிரை கொடுப்பவன் கிறிஸ்தவன். பொய் பேசுபவன் சரிதானே? அப்போ கிறிஸ்தவன் யாரு? சத்தியத்துக்காக உயிர் கொடுப்பவன் கிறிஸ்தவன். தடுமாறி விழுபவன் அல்ல கிறிஸ்தவன், மற்றவர்களை வழிநடத்துகிறவன் கிறிஸ்தவன். சரிதானே? தடுமாறி விழுகுகிறவன் அல்ல. அப்பப்போ ஏதோ விழுந்துடுறேன், அப்பப்போ என்னால் முடியல, அந்த பாவம், அந்த அக்கிரமம், அந்த அநியாயம் என்னை மேற்கொண்டு இருக்கிறத நான் விழுந்து எந்திரிக்கிறேன் என்பதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. வாங்க அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களையும் வழி நடத்துகிறவன் கிறிஸ்தவன். அப்படியானால் தேவ பிள்ளையே, நீங்கள் நானும் அப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு வந்து விட்டதா? அப்போஸ்தலர் நடபடியினுடைய புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வாக்கியத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடியினுடைய புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வாக்கியம். சரி, இங்கே எத்தனை பேர் கிறிஸ்துவோடு இருந்தவர்கள், இயேசுவோடு இருந்தவங்க எத்தனை பேர்? இருக்கிறவர்கள் எத்தனை பேர்? கிறிஸ்துவோடு இருக்கிறவர்கள் எத்தனை பேர்? ஒருத்தரும் கை தூக்க மாட்டேங்கிற, ஒருத்தரும் இருக்கலையோ? இயேசுவோடு இருக்கிறவர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்கிறவங்க 1-2 தான் வருது. மீதி எல்லாம் யாரும் இல்லை. சாத்தானோடு இருக்கிறவங்களே. சரி, சாத்தானோடு இருக்கிறவங்க, சாத்தானோடு இருக்கிறவங்க என்னம்மா அதுலேயும் இல்லை, இதுலேயும் இல்லை, அந்த இடத்துலையும் இல்லை, இல்லை ஒன்றும் இல்லை, நடுவில். அப்படிதானே? அவர் சொல்கிறார் வெது வெதுப்பான்னு சொல்கிறார். அப்போ என்ன செய்வாங்க? வெது வெதுப்பாக இருந்தால் என்ன செய்யும்? அப்போ வாந்தி பண்ணி போடலாமல உங்களையெல்லாம்? தெரிச்சனமே. அப்படியானால் எங்கு அப்போது தைரியம் வந்தது? இப்போ நம்ம தைரியமாக நான் என்னை அன்பை விட்டு பிரிக்க முடியாதுன்னு சொன்னால் தைரியமே யாருக்கும் சொல்ல வரல. ஏன்னு அப்போ யாரும் இல்லை.
தேவனுக்கு அடிமைகளானதினாலே பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் என்று வேதம் சொல்லுங்கள். அப்படியானால் கற்றுக்கொள்ளே, பாவத்திற்கு நீங்கள் நானும் அடிமைகளாக இருந்தோம், இப்பொழுது பாவத்திலிருந்து நீதிக்கு நீக்கினவர்களாக இருந்தோம், இப்பொழுது பாவத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டு, அப்ப அடுத்தது தேவனுக்கு, ஆமா, யாருக்கு அடிமையாகிறதுக்கு விருப்பமே இல்லை. அடிமையாவதற்கு எத்தனை பேருக்கு விருப்பம்? அடிமையாவதற்கு விருப்பம்? அடிமையெல்லாம் இருப்பதற்கு எத்தனை பேர் விருப்பம்? விருப்பம் இல்லையா? தேவனுக்கும் அடிமையாக மாட்டேன், சாத்தானுக்கும் அடிமையாக மாட்டேனா? அப்படியா? அப்படியானால் இங்கே வேதம் சொல்கிறது, இப்பொழுது நீங்கள் நானும் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தோம், இப்பொழுது நீதியை செய்வதற்காக பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானீர்கள். அதற்காக உங்களுக்கு கிடைக்கிற பரிசு என்ன? பரிசுத்தமாகுதல் கிடைக்கும் பலன். என்னது கிடைக்கிறது? பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் என்று பார்க்கணும். சரி, 1 யோவான் 5:7 வாசிப்போம். 1 யோவான் 5:7 கவனிங்க. இதெல்லாம் படிச்சது, இதெல்லாம் தான் கிறிஸ்துவம், இதெல்லாம் தான் நம்ம இப்போ இங்கே வந்து கற்றுக்கொள்ளது, இங்கே வந்து தெரிந்து கொள்ள வேண்டியது, இங்கே வந்து ஒரு மாற்றம் அடைய வேண்டியது, இதெல்லாம் 1 யோவான் 5:7. 1 யோவான் 1:5-7 ரெண்டையும் வாசிங்க. 1 யோவான் 1:5-7. படிங்க. சரி, இது கொஞ்சம் வசனம் மாறிடுச்சுன்னு எனக்கு. ரைட், வாசிங்க. கவனிங்க. இப்போ என்னது? தேவன் நீங்கள் நானும் ஆண்டு விரும்புவது என்ன? நீங்க மாறல, நீங்கள் நானும் மாறல, அதெல்லாம் வச்சுக்கோ, ஒரு கதை அந்த பக்கத்தில் ஒழிச்சு வச்சுக்கோ, சரிதானே? அப்ப ஆண்டு விரும்புகிறது என்ன? அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், சரிதானா? அவரில் யாருல? தேவனிலே கொஞ்சமேனும் இருள் இல்லை. அப்ப ஒளியாய் இருக்கிற உங்களிலும் என்னிலும் என்ன இல்லை? கொஞ்சமேனும் அங்க தான் வேதம் அப்படித்தான் சொல்லுது. கொஞ்சமேனும், எவ்வளவு வேணும், அதான் எவ்வளவு வேணும் என்ன இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்துவம். அப்படியானால் நீங்கள் அந்த கிறிஸ்துவத்தை அடைந்து விட்டோமா என்பதை நாம் அறிந்து கொள்ள கண்டோம். அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய சரி சரி ரைட். அப்புறம் அது பண்ணுங்க. 1 யோவான் 1:6 வாசிங்களே பாவம். 1 யோவான் 1:6. அப்போ யார் நீங்கள்? நானோ? ஆமாம், அவரோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லுகிறவர் சொல்லியும் இருளிலே நீங்கள் நானும் நடக்கிறவர்களாக இருப்பால் சத்தியத்தின்படி நாடாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். நாம் கற்றுக்கொள்ளாங்களே, நீங்கள் நானும் யோசித்து பார்க்க கடுமையாக இருக்கோம், புரியுதானே? நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை இருக்கிறது என்ன தெரியுமா? சுரேஷ், நீங்கள் செய்கிற தப்பெல்லாம் நான் செய்கிறதில்லை, அப்படித்தானே? நீங்கள் செய்கிறதெல்லாம் நான் என்ன செய்கிறதில்லை. அப்போ நான் நல்ல கிறிஸ்தன் தானே? சார், நீங்கள் செய்கிற தப்பு நான் செய்யலை, நான் செய்கிற தப்பு நீங்கள் செய்யலை, அப்போ நீங்கள் நல்லவங்க தானே? நான் நல்லவன் தானே? அவர் செய்கிற தப்பு நான் செய்யறது, அப்போ நான் நல்லவன் தானே? நல்லவனா கெட்டவனா? என்னது கெட்டவனு சொல்கிறீங்க? அவர் செய்கிற தப்பெல்லாம் நான் செய்யலை. தேவச்சனமே, நீங்கள் நானும் செய்து கொண்டிருக்கிற கிறிஸ்துவ வாழ்க்கை, நடத்தி கொண்டிருக்கிற கிறிஸ்துவ வாழ்க்கை இதுதான். அவரை பார்க்குறேன், என்ன பார்க்குறேன், சொல்ல ரைட் 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 ரைட். அவரை போல என்ன நான் செய்கிறதில்லை, இது இவரை போல நான் செய்கிறதில்லை. அதனால நான் யாரு? யோக்கியமான ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் கூட தடங்கள்லாம் ரைட்டாக போய் என்ன சிம்மாசனத்தில் தேவனோடு கூட பக்கத்துலேயே அப்படி உட்காந்துக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். சரியா? எங்கே ஸ்ட்ரைட்டாக இங்கே கூட வராமல் ரைட்டாக சர்ச்சுக்கு கூட வராமல் ஸ்ட்ரைட்டாக போயிடலாம்.
அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன். தேவச்சனமே, அப்படியானால் கிறிஸ்தவம் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவம் அப்படித்தான் இருக்கு. அவர் போல நான் நடக்கலை, இவரு போல நடக்கலை, இவரு போல நான் தப்பு பேசல, அவரு போல பொய் பேசல, இவரு போல பொய் பேசல, இவரு போல தசம்பாகம் கொடுக்கல, நான் ஒழுங்கா தசம்பாகம் கொடுக்குறேன், இவரு போல ஓய்வு நாள் நான் என்ன செய்யறேன், கடைப்பிடிக்காமல் இருக்கேன், நான் ஒழுங்கா ஓய்வு நாள் கடைப்பிடிக்கிறேன், இப்படி என்னெல்லாம் சொல்லிட்டு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை சார் என்ன போல பரிசுத்தவானே யாருமே இந்த சர்ச்சில் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். தேவஜனமே, ஒரு தடவையாவது ஒரு சில மணித்துளிகளாவது கிறிஸ்துவை உற்று பார்த்து, இவரை பார்ப்பதற்கு பதிலாக இவரை பார்ப்பதற்கு பதிலாக உங்களை பார்ப்பதற்கு பதிலாக நான் கிறிஸ்துவை உற்று பார்ப்பேன் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கை அதை செய்ய மறந்துடும். அதை செய்வதே இல்லை. யாரை பார்க்கறது இல்லை? இவரை பார்க்குறேன், அவரை பார்க்குறேன், இவங்களையெல்லாம் பார்க்குறேன். யாரை பார்க்கறதில்லை? யாரை மட்டும் பார்க்கறதில்லை? கிறிஸ்துவை மாத்திரம் நான் பார்ப்பதில்லை. எனவே என்னுடைய வாழ்க்கை யார் போல? இவரை விட பெட்டராக தான் இருக்குது. இதை இவரை விட பெட்டராக தான் இருக்குது. இது உங்களை விட என்ன வாழ்க்கை பெட்டராக தான் இருக்குது. யார் போல பெட்டரா இல்லை? கிறிஸ்துவை போல கொஞ்சம் கூட இல்லை. மாறிடுச்சு. யார் விட மாறிடுச்சு? இவரோட மாறிட்டேனா? இது இவரை விட மாறிட்டேன், இது உங்களை விட மாறிட்டேனா? நல்லா தானே கிறிஸ்தவன் தானே. பரலோகம் போயிடுவேன் இல்லை நானே. பரலோகம் போயிடுவேன்னா போக மாட்டேனா? ஏங்க? ஏமா? அவர் செய்கிற தப்பு நான் செய்யலை, இது இவர் செய்கிற தப்பு இல்லை, நீங்கள் செய்கிற தப்பு நான் செய்யலை. அப்போ பரலோகம் போகணும்னா போக மாட்டேனா? விளங்குதாப்போ? அப்படியானால் கிறிஸ்துவை போல மாறாத பட்சத்தில், கிறிஸ்து இவரை போல மாறி அவர் நல்லது செஞ்சுட்டு இருக்கிறேன், அதனால அவரை போல நான் மாறி 2 பேர் வாங்க தோல்களோட காய் போட்டு போகலாம். ஆனால் என்ன செய்ய முடியாது. நான் அப்படி மாறுறதுனால நான் பரலோகம் போயிடுவேன்னா இல்லை. கிறிஸ்துவோடு கூட தோள் கொடுத்து, கிறிஸ்துவோடு கூட கரம் பிடித்து நீங்கள் நானும் நடக்காத பட்சத்தில் நீங்கள் நானும் பரலோகம் போக முடியாது என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளார். அப்படியானால் இந்த வேதம் போதிக்கிற கிறிஸ்தவம் கிறிஸ்துவை கரம் பற்றி, இவருடைய கரம் பற்றி அல்ல, கிறிஸ்துவனுடைய கரம் பற்றி, கிறிஸ்து நடந்தது போலவே என்னிலே பாவம் உண்டு என்று யார் சொல்லக்கூடும் என்று செய்கிற நடக்கிற ஒரு கிறிஸ்தவன் தான், ஒரு நடக்கிற ஒரு மனிதன் தான் கிறிஸ்துவன். அதுதான் கிறிஸ்தவம்.